காஜலோட அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அப்ப காஜல் சந்தைக்கு போகணும்னு அடம் பிடிச்சா. அப்பா இன்னைக்கு நம்ம கிராமத்துல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, நான் போய் எக்ஸிபிஷன் சுத்தி பார்க்கணும். காஜல், நீ இப்ப பெரியவள ஆயிட்ட. எக்ஸிபிஷனுக்கு போகணும்னா நீயே தனியா போ. ராத்திரியில பொண்ணை தனியா வெளியே அனுப்பாதீங்க. நேத்து சுனிதாவோட பொண்ணு பக்கத்து தெரு வரைக்கும் போயிருக்கா. ஏதோ ஒரு ஆத்மா அந்த பொண்ணை பிடிச்சிருச்சான். அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எப்படியோ தாந்திரிகர் வீர்பாலாவை பார்க்க போயிருக்காங்க. அவர் அந்த பொண்ணு மேல இருந்த பேயை ஓட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு நார்மலா இருக்கா. பயப்படாதீங்கம்மா, என்ன எந்த பேயும் பிடிக்காது. ரொம்ப பலவீனமா யார் இருக்காங்களோ அவங்கள மாதிரி ஆளுங்களை தான் பேய்ங்கெல்லாம் பிடிக்கும். நம்ம பொண்ணு ரொம்ப அறிவாளி, புத்திசாலியும் கூட. இந்த பணத்தை பிடி, போய் ஜாலியா எக்ஸிபிஷனை சுத்தி பார்த்துட்டு வா. காஜல் எக்ஸிபிஷனை சுத்தி பார்க்க போனான். சாட் பக்கோடா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜூலா ஆடுறதுக்காக அவ போனான். அப்ப அவளுக்கு எக்ஸிபிஷன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல முகமூடி விற்கிற கடையை ஒன்ன பார்த்தா. பேய் முகமூடியை போட்டுக்கிட்டு நான் அம்மாவை பயமுறுத்த போறேன், ரொம்ப ஜாலியா இருக்கும். காஜல் அந்த முகமூடி கடைக்கு போனா. கடையில பயமுறுத்துற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு ஒரு ஆளு உட்காந்துருந்தான். வாங்க வாங்க, முகமூடி கடைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இங்க உங்களுக்கு எல்லா விதமான முகமூடிகளும் கிடைக்கும். சிரிக்கிற மாதிரி முகமூடி, அழற மாதிரி முகமூடி, பயமுறுத்துற முகமூடி. காஜலுக்கு அந்த கடையில பயப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பயமுறுத்துற மாதிரி ஒரு முகமூடி கொடுங்க போதும். காஜல் பணத்தை கொடுத்தா முகமூடியை வாங்கினா அந்த கடையை விட்டு வெளியே வந்தா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி அந்த கடை இருக்கிற இடத்த அவ பார்த்தா. அந்த இடத்துல எந்த கடையும் இல்ல. ஊஞ்சல் ஆடினதுக்கு அப்புறமா அவ வீட்டுக்கு போனா. இந்த முகமூடியை போட்டுக்கிட்டு நான் அம்மா கிட்ட போனேன்னா அப்புறம் அம்மா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சுனிதாக்கு மாதிரி எனக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆத்மா பூந்துருச்சுன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. காஜல் அந்த முகமூடியை போட்ட உடனே அவளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு. அப்படியே அந்த ரோட்ல நின்று முட்டி போட்டு உக்காந்தா. அவ தலைய குனிய ஆரம்பிச்சா. காஜல் வித்தியாசமான பாஷையில பேச ஆரம்பிச்சா. ஆனா அங்க யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போன உடனே ரமேஷ் அவகிட்ட சொன்னா, வந்துட்டியாடாமா? இந்த முகமூடி உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. சரி சொல்லு, எக்ஸிபிஷன்ல எங்கெங்கெல்லாம் போன, என்னெல்லாம் சாப்பிட்ட? எனக்கு ஆடு வேணும். என்ன? எனக்கு ஆடு வேணும், அதுவும் இப்பவே. உனக்கு மட்டன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? நாளைக்கு சண்டே, நாளைக்கு அலியோட கடையில இருந்து நான் மட்டன் வாங்கிட்டு வரேன். ஆனா ராத்திரி அலியோட கடை மூடி இருக்கும், அதனால இப்ப மட்டன் கிடைக்காது. காஜல் வீட்டுக்கு வெளியே போனா. காஜல், நீ எங்க போற? காஜல் மட்டன் விற்கிற அலியோட வீட்டுக்கு போனா. அலியோட தோட்டத்துல கட்டியிருந்த ஆட்டை அவுத்து அவ கூட கூட்டிக்கிட்டு போனா. அலி வீட்டை விட்டு வெளியே வந்து காஜலை தடுத்தான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன நீ தடுத்து நிறுத்துவ? காஜல் அவனோட கழுத்தை பிடிச்சு தூக்கி அவனை செவுத்துல அடிச்சா. ஆடுகளை புதருக்குள்ள கூட்டிட்டு போனான். ரமேஷ் காஜலை தேடிக்கிட்டு அலி வீட்டு வழியா வந்தான். அலி அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ரமேஷ், உன் பொண்ணோட உடம்புல ஏதோ ஒரு சக்திசாலியான ஆத்மா நுழைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ என் ஆடுகளை தூக்கிக்கிட்டு புதர் பக்கமா போயிருக்கா. என்ன ஆத்மாவா? என்ன உளர்ற நீ? அங்க காஜல் ஆட்டை தின்னுட்டு புதருக்குள்ள இருந்து வெளியே வந்தா. இவ எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவளோட முகமூடி அவுக்கவே இல்லை. முதல்ல அந்த முகமூடியை நான் அவுக்குறேன், அப்புறம் என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். ரமேஷ் மறைஞ்சிருந்து காஜல் பின்னாடி போனான். உடனே அவ போட்டிருந்த முகமுடிய கழட்டினா. முகமுடியை எடுத்ததும் காஜல் நார்மல் ஆயிட்டா. அப்பா, நீங்க அப்புறம் நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் எக்ஸிபிஷன்ல இருந்து வீட்டுக்கு தானே வந்துட்டு இருந்தேன். நான் எக்ஸிபிஷன்ல சாட் அப்புறம் பக்கோடா சாப்பிட்டேன். ஒரு முகமுடிய கூட வாங்கினேன். இதை தான் வாங்கினேன். இதை மாட்டிக்கிட்டு நான் அம்மா பயமுறுத்துவேன். அம்மாவை நாளைக்கு பயமுறுத்துவோம். இப்ப வீட்டுக்கு போவோம். அன்னைக்கு ராத்திரி காஜலோட குடும்பம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி காஜலோட அம்மாவுக்கு திடீர்னு முழிப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப அவளுக்கு ஸ்டோர் ரூம்ல யாரோ எதையோ உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. காஜலோட அம்மா பெட்டை விட்டு எழுந்தா. அப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருந்த ஸ்கிரீனை விளக்கினா. ஸ்டோர் ரூம்குள்ள காஜல் அந்த முகமுடியை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தா. அவ கையில ஒரு கோடாலி இருந்துச்சு. அந்த கோடாலியை வச்சு காஜல் அவங்க அம்மாவை தாக்கினா. எனக்கு ரத்தம் வேணும், நான் ரத்தத்தை குடிக்க போறேன், எனக்கு ரத்தம் வேணும். காஜலோட அம்மா பயந்து ஓடினா. அப்புறம் வேக வேகமா ரமேஷை எழுப்பினா. காஜல் ரமேஷையும் கோடாலியால தாக்கினா. காஜல், உனக்கு என்னமா ஆச்சு? கோடாலியை கீழே போடு, அமைதியாயிரு. ரமேஷ் சொன்னது எதையுமே காஜல் காதுல வாங்கிக்கல. காஜலோட அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே ஓடினாங்க.
அவங்க வெளியில இருந்து அந்த வீட்டு கதவை மூடிக்கிட்டாங்க. காஜல் உள்ள இருந்து கோடாலியால கதவை உடைக்க ஆரம்பிச்சா. எனக்கு ரத்தம் வேணும், நான் ரத்தம் குடிக்கணும், எனக்கு ரத்தம் வேணும். ரமேஷ் அங்கேருந்து தாந்திரிகர் வீர்பாலாவை பார்க்க ஓடினாரு. ரமேஷ் அவர்கிட்ட சொன்னான், அதாவது முகமூடி போட்டதுலேருந்து காஜல் வித்தியாசமா நடந்துக்கிறான்னு சொன்னாரு. அப்புறம் ஆம்பளை குரல்ல ரத்தத்தை கேட்குறான்னு சொன்னாரு. உன் பொண்ணுக்குள்ள அந்த முகமூடி ரூபத்துல ரத்தத்தை குடிக்கிற ஒரு பிசாசு உள்ள நுழைஞ்சிருக்கு. அவளோட முகத்துல இருந்து அந்த முகமூடிய உடனே எப்படியாவது எடுத்துடணும். காஜல் கிட்டத்தட்ட பாதி கதவை உடைச்சிட்டா. ரமேஷும் தாந்திரிகரும் அந்த கதவுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நின்றுக்கிட்டாங்க. காஜல் வெளியே வந்ததும் தாந்திரிகர் தன்னோட பஸ்மத்தை காஜல் மேலே வீசினாரு. அப்புறம் ரமேஷ் காஜல் முகத்துல இருந்த அந்த முகமூடியை கழட்டி வீசினாரு. முகமூடி போனதும் காஜல் கையில இருந்த கோடாலியும் கீழே போட்டுட்டா. அப்புறம் அவ மயங்கி கீழே விழுந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காஜல் முழிச்சா. என்னப்பா ஆச்சு? நீங்கெல்லாம் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஒன்னும் இல்ல கண்ணா, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். ஆனா இப்ப நீ முழுமையா குணமாயிட்ட. அந்த முகமுடியை எடுத்துக்கிட்டு தாந்திரிகர் புதர் பக்கமா போனாரு. அங்க அவரு பெரிய குழிய தோண்டினாரு. அந்த முகமுடியை அதுக்குள்ள போட்டு புதைச்சாரு. இது மட்டும் யார் கையிலயாவது கிடைச்சா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த பிங்கிங்கிற பொண்ணு துணி துவைக்க நதிக்கரைக்கு போனா. அப்போ அங்க அதே முகமுடி அவ கைக்கு கிடைச்சது.